ஹலோ கைஸ், லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் வாங்கின டேங்க்கோட ப்ரைஸ் என்னன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் எங்கள் டேங்க்குக்கு எந்த மாதிரி ஆக்சசரிஸ்னால் வாங்கணுன்றதை பற்றி தான் சொல்ல போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போன கடை பேர் வந்து ஏஞ்சல் ஸ்டோன்ஸு. இந்த கடைக்கு ஏன் வந்தோம்னா, இவங்ககிட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. எப்படி நம்ம ஒரு அரிசி கடைக்கு போனோம்னா சாம்பிளுக்கு வச்சுருப்பாங்களோ அது மாதிரி கஸ்டமருக்கு தெரிகிற மாதிரி எல்லா விதமான கல்லையும் வச்சுருந்தாங்க. ஸோ எது வேணுமோ நம்ம அதை சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிலோ கணக்கில் வாங்கிக்கலாம் நம்ம தொட்டியை டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இவங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக கிராஸு எல்லா விதமான ஆக்சசரிஸும் இவங்ககிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு டேங்க்குக்கு ஃபில்டர் என்ன வாங்கலான்னு போனப்போ சோபோ ஃபில்டருன்றது தான் காட்டினாங்க. இது வந்து டாப் ஃபில்டரு. இந்த ஃபில்டரை ஏன் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம்னா, எங்கள் டேங்க்கோட டிசைன் வந்து டாப் ஃபில்டர் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபில்டரோட ரேட் வந்து 25 வாட்ஸ் 550 அப்படின்னு சொன்னாங்க. சரி, வேறு எதாவது ஃபில்டர் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறப்போ இன்டர்னல் ஃபில்டர் காட்டினாங்க. இது வந்து 150 கிடைக்குது. ஆனால் இது வந்து தொட்டி அடிக்கடி கழுவுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. சரி, வேறு ஏதாவது ஃபில்டர் இருக்குமா அப்படின்னு கேட்டப்போ ரியோ பெட்டுன்ற பிராண்டில் இன்னொரு ஃபில்டர் காட்டினாங்க. அது 350 25 வாட்ஸு. இதை விட சோபோன்றது வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, ப்ளஸ் இது ரொம்ப பிராண்டட்னு சொன்னாங்க. அதனால் இதே நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு தொட்டிக்கு என்ன மாதிரி லைட்டிங் யூஸ் பண்ணலான்றதுக்கோசரம் கேட்டிருந்தப்போ இதை காமிச்சாங்க. இது வந்து 250 200 ரேஞ்சில் மல்டி கலர் லைட்டு விற்கிது இவங்ககிட்ட. இந்த கலர் லைட் வந்து காட்டுறாங்க பாருங்கள். எப்படி நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும் போதும் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும் போதும் கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுவும் அங்கே தான் வாங்கணும் நாங்கள். வேறு ஒரு ஆக்சுவலாக இது அந்த ஏஞ்சல் ஸ்டோன்ஸ் கடை கிடையாது, இது வேறு கடையில் வாங்கணும் இந்த மற்ற ஆக்சசரிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட செட்டப் இப்படி தான். எல்லாம் கலர் லைட்லாம் போட்டு கல்லுனா வாங்கி, இந்த கல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ 25 ரூபான்ற ரேட்டில் வாங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோ இந்த டேங்க்கை ஃபில் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கோம். ப்ளஸ் கிராஸு வந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் வந்து 80 ரூபான்ற கணக்கில் வாங்கணும். அது கிட்டத்தட்ட 2 கிராஸு போட்டிருக்கோம். இப்போ இந்த 25 வாட்ஸ் நாங்கள் வாங்கின ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா, மீன் வந்து சைஸ் சின்னதாக போட்டிங்கன்னா வந்து ஈஸியாக மீன் டயர்டாகிடும், தாங்காது. ஒன்று நம்ம வாட்ஸ் கம்மியாக வாங்கிடணும். ஒரு 15 வாட்ஸில் வாங்கியிருந்தோன்னா நம்ம சின்ன மீன் வளர்க்குறோன்னா அது கொஞ்சம் செட் ஆகும். நம்ம 25 வாட்ஸில் ஃபில்டர் வாங்குகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி மீன் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் தாக்கு பிடிக்கும். இது நாங்கள் பண்ண மிஸ்டேக் ஆக்சுவலாக. மற்றபடி ஃபில்டர் எல்லாமே ப்ராப்பராக வேலை செய்யுது. சோபோ மோட்ரு கரெக்டாக அந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே ஃபில்டர் ஆகுது. என்ன நம்ம பஞ்சு மட்டும் கொஞ்சம் அப்பப்போ மாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் டேங்க் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பஞ்சு மாற்றினா மட்டும் போதும். இதுதான் அந்த செட்டப்பு. ஸோ அந்த டாப் ஃபில்டர் மேலே இப்படி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணி இதில் வந்து அந்த பஞ்சில் ஃபில்டர் ஆகும். திருப்பி ஃபில்டர் ஆகிட்டு திருப்பி அதே தண்ணி டேங்க்குள்ளே போகும். ஸோ ஒர்த்து தான் இந்த ஃபில்ட்ரு.